ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சரியான சண்டை. திவ்யா அழகாக வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வலையை ரெடி பண்ணி கமருதினை சூப்பராக விழ வச்சாங்க. சரியான ஒரு செம்ம டெக்னிக். சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லைனா நம்மளோட சேனலே கிடையாது. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, விஜய் பார்வதி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, விக்ரம் பண்ணது மிகப்பெரிய தவறு. என்னென்னா, இந்த கேமை வந்துட்டு திருடணும், எல்லாம் பண்ணணும். இவர் என்ன பண்ணிட்டார், எல்லாரையும் உள்ளே பூட்டிட்டார். அதாவது கதவை மூடிட்டார் அந்த ஸ்டோர் ரூமில். அப்போ அந்த நேரத்தில் பிரஜனை திருடுறதுக்கு இங்கே முற்பட்டார். இது பெரிய தப்பு. இதை விஜய் பார்வதி கேட்குறாங்க. யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க, ஒருத்தரும் சட்டை பண்ண மாட்டாங்க. அவங்க வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட போய் சொல்கிறாங்க, அவங்க டீம் கிட்ட சொல்கிறாங்க, யாருமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி கேப்டனை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு நீ பேசு, நீங்கள் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. இவங்க ரம்யாஜோ என்ன பண்ணுறாங்க கேடி. ஆனால் ரம்யாஜோ பண்ணாங்க பாருங்க, அட்டகாசம், அட்டா செம்ம ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா கமருதினை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் படம். ஏன்னா சபரி அந்த குணா குகையில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்கிறாங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் சிரிக்கிறேன்றாங்க. அப்போ இது என்னோட கேரக்டர்னு சொல்லிட்டு அவங்க அரோரா இவங்களை கலாய்க்கிறாங்க. அப்படி பார்த்தா அந்த பக்கம் குணா குகையில் உட்காந்துட்டு இருக்காரு ஜனா. சபரியை கூப்பிடுங்கன்னு போது சபரி வராரு. வரும்போது மேஜர் யார், நம்ம ஜம்புலிங்கம் இவர் நம்ம பிரஜனை ஏதோ பண்ணும்போது நீங்கள் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது கம்முன்னு இருக்காங்க. யார், நம்ம கேப்டன் ரம்யாஜோ. அதே இது நீங்கள் மேஜர் கிடையாது, மைனர்னு நம்ம கமருதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ஏய் வாய மூடு. அப்பயே நினச்சேன், ஆஹா இது ட்ரிகரிங் நல்லா பண்ணுறாங்க ரம்யாஜோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்களோ அதை அப்படியே இவங்களாம் சித்தரித்து சொல்கிறாங்க. அதாவது இவங்களே மைண்டுக்குள்ளே வந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜய் பார்வதிக்கு செம்ம கோவம் அங்கே கத்துறாங்க. அங்கே நின்று இதைத்தானே நான் சொன்னேன், நான் சொல்லும்போது எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தீங்க, இப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லும்போது மட்டும் கேட்டுட்ருக்கீங்கன்னு அவங்க கேள்வி வரும்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, வேறு வழியில் தலை சொன்னால் நாங்கள் கேட்டு தானே ஆகணுன்றாங்க. இதைத்தானே நாங்களே தலை சொன்னால் கேட்பீங்க, அதே இது ஒரு கண்டஸ்டன்ட் சொன்னால் கேட்க மாட்டிங்களா? அப்போது நீங்கள் கேட்டுக்கிற விஷயங்கள் தலை சொன்னால் நாங்கள் அதை நியாயமாக எடுத்துப்போம், அதே விஜய் பார்வதி சொன்னால் நாங்கள் அநியாயமாக எடுத்துப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் வருதுல்ல. அப்போ ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆகுது. ரம்யாஜோ கேட்கும்போது இவர் கமருதீன் அழகாக எழுந்திரிச்சு சரி விடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறாரு. இவங்க உடனே என்ன பண்ணுங்க, ஏய் உக்காரா அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும் உக்காரா, யாருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக சுரு நேரம். ஏய் யாரை பார்த்து அப்படி சொல்கிறேன்னாரு. ஒன்றா தான்டா சொல்கிறேன் உக்காரான்னு திரும்ப சொன்னாங்க. வாடி போடி கான்வர்சேஷன் வந்துருச்சு, பயங்கரமாக வெடிச்சது. இதை பிடிச்சிட்டாங்க திவ்யா. சரிங்களா, இவங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நான் கிரெடிட்லாம் திருடலாமான்னு சொல்லிட்டு காலைல அந்த ப்ரொமோல விஷயங்கள் நடக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, வெளியே போய்ட்டு எல்லோரும் ஆள் சேர்க்குறாங்க. திவ்யா சூப்பராக ஆளை சேர்த்து பிரஜனை தூண்டி வர்றாங்க. எல்லோரும் தூண்டி வர்றாங்க. இவங்க கனியை தூண்டி வர்றாங்க. எல்லோரும் நாங்கள் கேட்க வேண்டியது விஷயத்தை கேட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. திரும்ப உள்ளே வராங்க. திவ்யா உள்ளே என்ன பண்ணுறாங்க, இப்போ கமருதீன் எதுக்காக கோவப்பட்டார், போடான்னு சொன்னோடனே ட்ரிகர் ஆனார்ல, அதையே வச்சு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இவர் பக்கத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு பிரஜன் கிட்ட சட்டம் போடும்போது பிரஜன் என்ன சொல்கிறாரு, நீ கேட்க வேண்டியதுனே, அதாவது பிரஜனை கேட்க வேண்டானே, ஒரு பொண்ணை ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் எல்லோரும் கம்முன்னு வாய மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவர் கேட்டவுடனே அப்படியே பேசிட்டே இருக்காங்க. இவர் நடுவில் வரார் கமருதீன். ஏன்னா அவர் ட்ரிகர் பண்ணுறதுக்கு அவங்க வராங்க. நீ எதுக்கு உள்ளே வர அப்படின் போது நான் அப்படி தான்டா வருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் போடா யூஸ் பண்ணுவோம். இவருக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ எவ்வளோ அழகாக ட்ரிகர் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக ட்ரிகர் பண்ணி அவரை பிடிச்சி கத்தி அப்படியே அவர் பேசும்போது பிஞ்சிருன்னு வாயை விட்டார். அவ்வளோதான். அவர் சும்மாவே வாயை நல்லா வார்த்தைகளை விட்டுட்டே இருப்பார். இவங்களுக்கு ஆக்சுவலாக இதுதான் தேவை. ஒரு வார்த்தையாக வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு போடான்னு சொன்னோன்னே போடின்னு சொன்னார். யாரை பத்திரா போடின்னு சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. உடனே பிஞ்சிருன்னு டக்குன்னு விடுறாரு. என்னடா பிஞ்சிருன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற தூக்கி அடுத்துட்ருக்காரு. அப்படி பண்ணுறாங்க. என்ன யாரை பாட்டி எரியிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இப்படியே அடுத்து ட்ரிகர் பண்ணுறாங்க. இது முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியா, ஒருத்தன் உன்னை இதே மாதிரி பண்ணியிருந்தா நீ விட்டுருப்பியா அப்படின்னு அடுத்தது அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே அதே மாதிரி பாருங்கள், இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாருக்கும் தெரியுது இவங்க திவ்யா நல்லா ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமித்தை ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அப்போது கமருதீன் தான் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவங்க நல்லா பக்காவாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இங்கே யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் கொடுமை. இப்போ அமித் பிரச்சனை வரும்போது கமருதீன் இன்னும் ஒரு சில பேர்லாம் கூப்பிட்டு போனாங்களே, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், கூப்பிட்டு போகணும். அவர் அங்கே நிற்கிறாரு, பிரஜன் இழுக்கிறாரு, மற்றவங்களும் அப்படி சைலண்ட்டாக உட்காந்து. அமித்தில் கம்முன்னு அம்மிக்கல். அதனால தான் அம்மிக்கல்னு விஜய் பார்வதி வச்சுருப்பாங்க போல. அவங்க நல்லா பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக போயிட்டாங்க. ஒரு உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே ஹர்ட் ஆனவங்க சைலண்ட்டாக போக மாட்டாங்க, அப்படி டென்ஷனில் இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு என்னால் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபரி உள்ளே இருக்கார் ரெஸ்ட் ரூமில்.
கதவை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவங்க வந்து காலை உள்ள அந்த கதவுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு நான் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. காலை வச்சிடாதீங்க, அப்புறம் பிரச்சனை ஆகிடும், கால் ஏதோ அடிபட்டுரும் அப்படின்றாங்க. அதை வந்து இங்கே வந்து வெளியே என்ன பண்ணுறாங்க திருச்சி, காலில் அடிப்பட எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். எப்படி விஜய் பார்வதிக்கு சபரி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொன்னார் சொல்லிட்டு ஒரு பிளேட்டை மாற்றிட்டாங்க. அரோரா வாதிரவும் டக்குன்னு அப்படியா சொன்னேன் சபரின்னு சொல்லும்போது இல்லை நான் சொல்லலை சொன்னேன். டக்குன்னு இல்லை இது மைண்டில் அப்படி இருந்துச்சு, எனக்கு அப்படி தோணுச்சுன்ட்டாங்க. ஸோ சூப்பராக ட்ரிகரிங் கேம். அதாவது விக்ரம் மட்டும்தான் பண்ணுறான்னு நினச்சோம், சூப்பராக திவ்யாவும் நல்லா அழகாக வந்து ட்ரிகரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் எது எப்படியோ கமலுக்கு இந்த வாரம் வந்து ஓஹோ அந்த அளவுக்கு வந்து அடி பொழக்க போகிறாரு. வேறு வழி கிடையாது, வாங்குங்க சிற்பங்கள் அடிவாங்க தான் செதுக்கப்படும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.